இந்த விழாவின் கதாநாயகன் அவர்கள் எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவர் உள்ளம் செல்வர்க்கே செல்வம் தகைத்து பணிவு என்னும் பண்பு எல்லாருக்கும் நலம் பயக்கும். ஏற்கனவே செல்வந்தர்களாக இருப்பவர்களுக்கு அந்த பண்பு மேலும் ஒரு செல்வமாகும். இப்படி பல நற்பண்புகளை செல்வமாக பெற்றிருக்கும் இன்றைய விழாவின் கதாநாயகன் உங்கள் பலத்த கரகோஷத்தோடு ஏற்புரை வழங்க வருகிறார். திரு நீலவண்ணன் சார் அவர்கள் ஏற்புரை வழங்குவார். இப்போது அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்கள். என்ன ஷார்ட்டா தான் பேச சொல்றீங்க. இல்ல நான் என்னெல்லாம் பேசணும்னு நினைச்சனோ என் தலையில இருந்து எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்த மாதிரி என் மனைவி பேசிட்டு போயிட்டாங்க. உண்மையை சொல்ல போனா நன்றி வணக்கம்னு சொல்லிட்டா உத்தேசமா இருக்கும் போல இருக்கு. இருப்பினும் இந்த மேடை வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒரு முறைதான் கிடைக்கும். எனவே அதில் நம்முடைய பங்கை சிறிதாவது செலுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த மேடையை எனக்காக தன்னுடைய பொன்னான நேரங்களை ஒதுக்கி இங்கே வந்து அமர்ந்து என்னை வாழ்த்தி பேசிய HMS தொழிற்சங்கத்தின் தலைவர் GMK அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய சீனியர் DTM செந்தில் சார் அவர்களுக்கும், ATM சார் குணசேகரன் சார் அவர்களுக்கும், சீனியர் ஏஓ நடராஜன் சார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த சிரம் தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த போக்குவரத்து துறையின் பாதுகாப்பு அரணாகவும் என்னுடன் தொழிற்சாலையில் பணிபுரிந்து இன்று மிகப்பெரிய உயர்ந்த பதவியில் துறைமுகத்துக்கு பாதுகாப்பு அதிகாரியாக இருக்கும் திரு முத்துசாமி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இந்த மேடை எனக்கு கிடைப்பதற்காக அவர் மிகவும் அரும்பாடுபட்டார். இந்த பிரிவு நிறைவு விழாவில் ஏனென்னா ஒவ்வொருத்தருக்கும் பணி ஓய்வு என்பது நிச்சயமாக கிடையாது. ஒரு மனிதனுக்கு பணி ஓய்வு நிச்சயமாக கிடையாது. அந்த பணி ஓய்வை நமக்கு தர வேண்டியவர் யார்? எல்லாம் வல்லவர். பணி ஓய்வு ஒரு மனிதனுக்கு நாம தேடிக்கொள்ள முடியாது. பணி நிறைவு என்பதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த காலகட்டம். இங்கே இந்த துறைமுகத்தில் நான் எவ்வளவு காலம் பணியாற்ற வேண்டும் என்று காலகட்டம் இருந்ததோ அதை பணியாற்றிவிட்டு நான் செல்கிறேன். அவ்வளவுதான். பணி ஓய்வு எனக்கு கிடையாது. ஏன்னா பணி ஓய்வு கொடுக்கறதுக்கு யாருக்கும் தகுதி கிடையாது. அது இறைவனுக்கு தான் இருக்குது. அதனால 1995 இந்த துறைமுகத்தில் சேர்ந்துட்டு ரிவிட்டரா பணியாற்றி தற்போது போக்குவரத்து துறையில் நான் பணியாற்றி இங்கிருந்து ஓய்வு பெறுகிறேன். எனக்கு பக்கபலமாக இருந்து நான் இவ்வளவு காலம் திறம்பட இந்த துறைமுகத்தில் பணியாற்றுவதற்காக எனக்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய மனைவிக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, என்னுடைய தாய், என்னுடைய சகோதர சகோதரிகள் என்னையும் நம்பி பொண்ணு கொடுத்தாங்க பார்த்தீங்களா, என்னோட மாமனார் மாமியார், அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, திருமணத்திற்கு பிறகு பொண்ணு கொடுத்துட்டா மட்டும் போதாது, தன்னுடைய மாமாவை தகுந்த முறையில் பாதுகாப்பாக நாம் பார்த்து கொள்ள வேண்டும் என்று என்னுடைய மைத்துனர்கள் 3 பேருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் இந்த விழாவிற்காகவும் அல்ல, நான் போக்குவரத்து துறையில் பணியாற்ற வந்த பிறகு கம்ப்யூட்டர்னா எனக்கு அந்த அளவுக்கு பரிச்சயம் கிடையாது. போக்குவரத்து துறையில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இதை வேலை பார்க்கணும்னு சொன்ன பிறகு தான் வீட்டிலேயே நான் என்னோட கம்ப்யூட்டரை உட்காந்து எப்படி பண்ணால் இந்த வேலையில் நாம் கொஞ்சமாவது பரிச்சயம் பண்ண முடியும் அப்படின்னு நானே கொஞ்சம் என்னை கூர்மைப்படுத்திக்கிட்டேன். அதுக்கு பக்கபலமாக இருந்தவர் முதல்ல பார்த்திபன் சார், அதுக்கு பிறகு வந்த விஜயகுமார் சார், வெங்கடேஸ்வர்லு சார்,
இளங்கோவன் சார், இவங்க அத்தனை பேரும் நானா இந்த வேலையை முழுசா செய்யறதுக்கு முன்னாடி எத்தனை முறை எனக்கு சந்தேகம் வந்தாலும் அவங்க பல முறை எனக்கு அதை சொல்லி கொடுத்து, இந்த எஸ்டாப்ளிஷ் மேல அலுவலக வேலைன்னா எப்படி இருக்கும், இயந்திர வேலையில் வந்து சாதாரணமாக ஒரு சமிட்டியை தூக்கி அடிச்சுட்டு போயிடலாம், அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அலுவலக வேலை அத்தனையும் நம்ம மூளைக்கு கொடுக்கப்படுகிற வேலை. தொழிற்சங்க தலைவர் சொன்னார் ஒரு மீட்டிங்கில் சொல்லும் போது, ஆஃபீஸில் போட்டாங்க அதனால் வருத்தப்படாதீங்க, இங்கே வந்த பிறகு தான் நீங்கள் லேப்டாப் எல்லாம் பார்க்குறீங்க, வேலையெல்லாம் கற்றுக்குவீங்க, எங்கே போட்டாலும் வேலை செய்யுங்கன்னு சொன்னார். ஆனால் லேப்டாப் நாங்கள் பார்த்தோமோ இல்லையோ, அலுவலகத்தில் நான் வேலை செய்யும் போது தான் என் டாப்பில் என்ன இருக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நுணுக்கமான வேலைகள். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமான சர்க்குலர் வரும், ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் வரும். அதையெல்லாம் எப்படி அணுகி எப்படி அதை திரும்பி நம்ம அலுவலகத்தை தெரிவிக்கணுன்றது விஜயகுமார் சார் ரொம்ப பக்குவமாக, ரொம்ப இது இல்லாமல், எந்த விதமான இது இல்லாமல் சொல்லி கொடுத்துன்னே இருப்பார். அவரால் தான் நான் இந்த வருகை பதிவு, ஏன்னா ஒவ்வொரு தொழிலாளர்களுடைய வருகை பதிவேடை நாம் பராமரிக்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். சாதாரண விஷயம் இல்லை. என்னோட வருகை பதிவேட்டில் ஏதாவது தவறு நடந்தால் நான் என்ன பண்ண முடியும்? அது மாதிரி மற்றவங்களோட வருகை பதிவேடை பதிவு பண்ணி அதை அலுவலகத்தை அமைச்சு அவங்களுக்கு சம்பளம் போடுறாங்க. ஆனால் அதில் சின்ன குறைபாடு வந்தாலும் நாளைக்கு மிகப்பெரிய தவறாயிடும், அதுக்கு நாம தான் பொறுப்பாயிடும், அதுக்கு அவங்க பொறுப்பாயிடும். என்னை நம்பி அந்த மஸ்டர் லோரில் கையெழுத்து போடுற எஸ்எஸ் செக்ஷன் ஆஃபீஸர்ஸ் எவ்வளவு நம்பிக்கை வச்சு என் மேலே போட்டிருக்காங்க. அது மட்டுமல்ல, இந்த போக்குவரத்தில் கடந்த 10 மாசமா திடீர்னு வந்து எல்லாருமே ரீபேட்ரியேட் பண்ணுற சொல்லி ஆர்டர் வந்துடுச்சு. எல்லா தொழிலாளர் என்னுடன் பணியாற்றி போக்குவரத்து நெரிசலை ஒழுங்குபடுத்தி கொண்ட அத்தனை தொழிலாளர்களும் திரும்ப தன்னுடைய பேரண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த 10 மாசம் தான் இருக்குது. இந்த 10 மாசத்துக்கு திரும்ப நம்ம பேரண்ட் டிபார்ட்மெண்ட் போறதுக்கு பதில் இந்த போக்குவரத்து துறையில் இந்த வேலையை முடிச்சுட்டு போயிடலாமேன்னு சொல்லிட்டு நான் போக்குவரத்து மேலாளர் திரு மதிப்புக்குரிய கிருபானந்த சுவாமி சார் அவர்களை கேட்டபோது, அவர் உடனடியாக இந்த இவரை வந்து ரீடைன் பண்றதுக்கு தகுதியானவர் தானா, அவசியம் தானா என்பதை முதலில் கேட்டது திரு எஸ்எஸ் சத்யா சார் தான். அந்த நேரத்தில் அவர் ஃபோன் பண்ணி கேட்கும்போது சத்யா சார் கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாமல், கண்டிப்பா சார் அவர் இருந்தா நம்மளுடைய அலுவலகத்துக்கு அந்த இடத்துல நிச்சயமா உதவிகரமா தான் இருப்பாருன்னு அவர் சொன்ன ஒரு வார்த்தையை நம்பி போக்குவரத்து மேலாளர் இந்த 10 மாதமாக என்னை இங்கே இருந்து பணியாற்ற சொல்லி எனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்து இங்கே பணி நிறைவு செய்ய வாய்ப்பளித்ததற்கு அவருக்கு கோடான கோடி நன்றி சொல்லி கடமைப்பட்டிருக்கிறேன். துறைமுகம் எனது அடையாளமாக மாறியது. துறைமுகம் எனது அந்தஸ்தாக மாறியது. துறைமுகம்தான் எனது அதிகாரமாக இருந்தது. எனவே துறைமுகத்தில் என்னுடன் பணியாற்றிய உங்களுக்கான நன்றிகளை தாண்டி எனக்கு இந்த அடையாளம், அந்தஸ்து, அதிகாரம் அனைத்தையும் கொடுத்த இந்த துறைமுகத்திற்கு நான் கோடான கோடி நன்றிகளை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். இவ்வளவு நாள் எங்க இருந்தீங்க சார்? சிறப்பா பேசுறீங்களே. அப்ப மைத்ரேயை பத்தி பேச சொல்லி மேடம் எதனா சொன்னாங்களா, கட்டளையிட்டாங்களா? ஒரு தேர்ந்த பேச்சாளர் போல் கலகலப்பாக சிறப்பாக பேசி ஏற்புரை நிகழ்த்திய ஐயா திரு நீலவண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள்.